ஹலோ எவ்ரிவன். இது பொங்கல்லாம் முடிச்சுட்டு மண்டே ஒர்க் ரீஸ்டார்ட் பண்ணப்போ எடுத்த விளாக் தான். என்னன்னா 4 நாள் நான் ஜாலியா இருந்துட்டேன். அந்த 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்கும்ல, அப்போ லாக் ஆஃப் பண்ணும்போது நெறைய பெண்டிங் ஒர்க் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம பொங்கல் ஹாலிடேஸில போறோம். முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். எனக்கு திரும்ப வந்தா பாஸ்வேர்டே மறந்து போயிரும் போல இருக்கு. இன்னும் 4 நாள் சேர்த்து லீவ் விட்டுருந்தானுங்கன்னா, என்ன பெண்டிங் ஒர்க்கு என்னன்னு ரீகால் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு. அன்னைக்கு எனக்கு சரியான வேலை. எல்லாரும் வீட்ல இருந்த கெஸ்ட் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் கையும் ஓடல, காலும் ஓடல. ஏதோ வேலை பார்க்கணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு எல்லாம் நான் ஒரு ஃபார்முக்கு வந்து அந்த வேலைய முடிக்கும்போது மணி 6:45 5 மணிக்கு லாக் ஆஃப் பண்ண வேண்டிய நான் 6:45 7 மணிக்கு தான் லாக் ஆஃப் பண்ணேன். அப்புறம் பொங்கலை விட்டா நம்மளால எப்பயுமே கரும்பு சாப்பிட முடியாது. இதெல்லாம் பொங்கலுக்கு மட்டுமே பிரத்யேகமா கிடைக்கிறதுனால நான் வந்து கரும்பு ஆசை தீர அன்னைக்கு நைட்டே சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து நான் ஊருக்கு கிளம்ப போறேன். அதனால சாப்பிட்டு அப்புறம் நமக்கு ஃபேவரட்டான ஃபுட்டெல்லாம் முன்னாடி நாள் தான் ஞாபகம் வரும். அதனால எங்க அம்மாட்ட முட்டை தோசையும், புதினா சட்னியும் கேட்டிருந்தேன். அது ஒரு கேவலமான காம்பினேஷன் தான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நாளைக்கு ஊருக்கு போகணுமேன்ற சோகத்துல தான் உட்காந்துருந்தேன். நான் இங்க ஊருக்கு டியூஸ்டேவே வந்துட்டேன். பெங்களூருக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. பட் இன்னும் எங்களுக்கு ரொட்டீன் ரீசெட் ஆகவே இல்ல. அதுக்குள்ள ரிபப்ளிக் டே லீவ் வேற 3 நாள்.